ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் புர்ஜி ரெசிபி. இது வந்து சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசையிலையும் நீங்கள் பன்னீர் தோசை மாதிரி ஊற்றுறதுக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடானோடனே சீரகம் தாளிச்சிட்டு 4 பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அது வதங்கின உடனே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அது வதங்கினோடனே 4 தக்காளியை நல்லா சாப் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு கூடவே வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வந்து சாட் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சப்போஸ் ரொம்ப அடிப்பிடிக்குது தேவைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல பச்சை வாசனைலாம் போய் வதங்கின உடனே இது கூட நம்ம வந்து பன்னீரை சேர்க்கணும். பன்னீரை வந்து நாங்கள் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு நல்லா உதுப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா உதுப்பிட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். லாஸ்ட்டில் மல்லியில் கட் பண்ணி போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.